வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோடு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்ட எடப்பாடியார் அது அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. ஆதாரங்களோடு அவமானப்பட்டு நிக்கிறாரு. இதுக்கு இடையில பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி அங்க நடந்த அடிதடி, அங்க நடந்த பஞ்சாயத்துன்னு வேற லெவல் அங்க நடந்த கூட்டம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தோல்விகளில் பாடம் கற்றுக்கொள்வதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. தொடர் தோல்வியில பாடமே கத்துக்காம பதவியை கிச்சனை பிடிச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா நம்ம ஐயா எடப்பாடியார் தான். எனக்கு என்ன வருத்தம்னா, எதிர்கட்சியாக வளமான வலிமையான ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்ற வருத்தம். ஏன் அந்த வருத்தம்? கலைஞருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கு, எம்ஜிஆருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கு. ஏன் நமக்கு இருக்கு? ஏன்னா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற கட்சிகள்லாம் நம்முடைய குறைந்தபட்சமான அடிப்படையான உரிமைகளை புரியவா செய்யும். ஆனா இந்த எதிர்கட்சி வலிமையா இல்லைன்னா பன்னாடைகள்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துரும். அது RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல், மதவாதம், சாதிவாதம் அம்புட்டு உள்ள வந்து உட்கார்ந்துரும். இதுக்காக தான் அதிமுக வலிமையா இருக்கும்னு நம்ம வெளியே இருந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எடப்பாடியாருக்கு அந்த நடப்பே இல்லையே. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காத்த அதிமுகவும் முடிச்சு விடாம வேலைக்கு போக மாட்டாரு போல இருக்கே. வேலையே அம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல பொய்யும் பொருட்டுமாக தொண்டர்கள் மத்தியில அள்ளி விடுறது எதுக்குங்க? உண்மையை பேசி களத்துல இறங்கி நின்னு வேலை செஞ்சா குறைந்தபட்சம் தெளிவான எதிர்கட்சியாக மாற முடியும். ஆனா அதெல்லாம் செய்யாம தப்பு தப்பா பொய்யா புள்ளி விவரங்களை சொல்லி அவ்வளவு உருட்டல். இதுல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன தெரியுமா நடந்திருக்கு? அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி, அந்த நீதிபதி விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்துல பேசியிருக்காருங்க. ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு? பெரும்பான்மையானவர்களுக்கான சட்டத்தையும் பெரும்பான்மையிலுக்கான நியாயத்தையும் பேசுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு பேசியிருக்கிறார். பெரும்பான்மை மக்களுக்கு தான் இங்க சட்டம், நீதி, மன்றம் எல்லாமே அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அப்போ ஒரு நீதிபதி, ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி இங்க இருக்கிற சிறுபான்மையினர்களை அச்சுறுத்தும்படியாக ஒரு உள்ளடி வேலை செஞ்சு வெளிப்படையா அவர் பேசி அந்த வீடியோ வைரலாகி நம்ம எம்பிங்க, அதாவது இந்தியா கூட்டணியிலே எம்பிங்க 55 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப வேற வேற எல்லாரும் சேர்ந்து தென் மாநிலங்கள் இருக்கிற நிறைய பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டு அந்த நீதிபதியை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுங்க. இவர் நீதி கொடுத்தா, இவர் தீர்ப்பு கொடுத்தா யாருக்கு என்ன மாதிரி கொடுப்பாரு அப்படின்னு கோரிக்கை வைத்து அவர்களுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. அதுல 55 எம்பிங்க கையெழுத்து போட்டாங்க. ஆனா அதிமுக எம்பி 4 பேர் அங்க இருக்காங்க மாநிலங்களவையில. அந்த 4 பேர் கையெழுத்தே போடல. தம்பிதுரை, CV சண்முகம், தர்மரு, முனுசாமி, இந்த 4 பேரும் மாநிலங்களவை எம்பியா இருக்காங்க. இந்த 4 பேர் கையெழுத்தே போடலங்க. இது எவ்வளவு கேவலமான செயல்! நாங்கள் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் தான் தொடர்ந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு உருட்டி விடுறாரே நம்ம ஐயா எடப்பாடியார். போன 2024 பாராளுமன்ற தேர்தல்ல எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு சொம்படிச்சு காக்கா பிடிக்க ட்ரை பண்ணாரு. மனம் இஸ்லாமியர்கள் தெளிவா இருந்தாங்க. ஏன் தெளிவா இருந்தாங்க? ஏன் எடப்பாடியாருக்கு ஓட்டை போடல? ஏன்னா இஸ்லாமியர்களை பாஜக கொன்றொழிக்க நினைத்த போது பக்கத்துல இருந்த ஆதரவு கொடுத்தவர் தான் எடப்பாடியார். ஜெயலலிதா நல்லவங்க, அவங்க கூட கடைசி வரை தமிழ்நாட்டை பாதிக்கின்ற எதுக்குமே அனுமதி கொடுக்கல. எல்லாத்தையும் மறுத்தாங்க. அது நீட்டா இருக்கட்டும், உதய் மின் திட்டமாக இருக்கட்டும், GSTயா இருக்கட்டும், ஒரு நாடு ஒரு தேர்தலா இருக்கட்டும், எல்லாத்தையும் எதிர்த்தாங்க. ஆனா இந்த கும்பல் என்னன்னா மொத்தமா வாரி கொடுத்து மண்டிட்டு உட்கார்ந்துருக்கு. அதுல வெக்கமே இல்லாம ஒரு தீர்மானம் வேற போடுறாரு எடப்பாடியாரு. இஸ்லாமியர்களுக்காக அதிமுக ஆட்சியில் செய்த நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், அதுல இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மை மக்களை. எதுக்கு இந்த உருட்டல்? நீங்க யாருன்னு ஊருக்கே தெரியும். நீங்க என்ன பண்ணீங்க? 2006க்கு பிறகு பாஜக கூட்டணி வைத்த பிறகு அவர்கள் செய்த அத்தனை அயோக்கியத்தனமான சட்டங்களுக்கு, திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு பக்கபலமா இருந்ததே அதிமுக தானே. CAA, NRC, NPR சட்டங்கள் வந்துச்சு தெரியுங்களா? அந்த சட்ட திருத்தங்களுக்கு எல்லாம் கையெழுத்த போட்டுட்டு நாங்க தான் அப்படின்னு உட்கார்ந்து இன்னைக்கு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுல இஸ்லாமியர்கள் குடியுரிமையை பாதிக்கிறது, தொழிலாளர்களுடைய குடியுரிமையை பாதிக்குது, பெரிய ஆவணங்களற்ற உழைக்கிற மக்களினுடைய குடியுரிமையை பாதிக்கிற சட்டத்திட்டம் அது. அதுக்கு ஆதரவு கொடுத்தவரை இவர்தான். ஏற்கனவே விவசாய சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த நம்ம பேசியிருக்கோம். நான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்றேன். முத்தலாக்கா ஆதரவு, 370 35A நீக்கிறாங்களா ஆதரவு, உப்பா சட்டம்னா UAPA சட்டம்,
அது ஆள் தூக்குற சட்டம். தனிநபரை குற்றவாளியாக தூக்கி கேள்வியே கேட்காம விசாரிக்காம உள்ள போட்டுடலாம். அதான் உப்பா சட்டம். எக்கச்சக்கமான இஸ்லாமியர்களை குடும்பங்களை காலி பண்றதுக்காகவே இந்த சட்டம் இருக்கு. இதுக்கும் கையெழுத்து போட்ட கும்பல் தானே இந்த அதிமுக கும்பல். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவின் சகல சதித்திட்டங்களுக்கு துணை நின்றவர்கள் நீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு அக்கறை? நேத்து நேரமாவது நீங்க திருந்துனீங்களா? உங்களோட எஸ்டிபிஐ கூட்டணி வச்சாங்க, திருந்துட்டீங்கன்னு நம்பி. நீங்க நேத்து கூட திருந்தலை இல்ல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை மிரட்டுறாங்க, இஸ்லாமியர்களை அச்சுறுத்துறாங்க, இந்த நாட்டில் வாழ முடியாத மனநிலையை கட்டமைக்கிறாங்க. அந்த சங்கி கும்பலுக்கு எதிராக ஒரு களத்துல நிக்கிது ஒரு கூட்டம். அவங்க கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது நாங்க போடுறோம் அப்படின்னு 4 பேர் கையெழுத்து போட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய அந்த நீதிபதியை நீக்கிறதுக்கு உதவி பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க. அதுல கூட கையெழுத்து போடல. அதுல அதிமுகவினுடைய CV சண்முகம் கொதிச்சு கொந்தளிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் ஊடகத்தை நம்பி இல்லை, நாங்கள் பத்திரிகைகளை நம்பி இல்லை, 2 கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிறோம். ரைட்டு, 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டா 4 சீட்டாவது ஜெயிச்சிருப்பீங்களேப்பா. ஏன் ஓட்டு போடல? ஏன் 2 கோடி தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியல? ஏங்க, உங்களுக்காக நான் 5-6 வருஷம் கத்திருக்கேங்க. களத்துல நடக்கிற அயோக்கியத்தனங்களை வீடியோவை போட்டுக்கிட்டே இருந்ததுக்கான உள்நோக்கம் என்ன? நீங்க அதை பார்த்தீங்கன்னா திருந்தணும், களத்தை கட்டணும், உங்க தொண்டர்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தானே. எத்தனை வீடியோ வெளியே வந்து அதிர்ச்சியை விட்டுச்சு நமக்கு. பாஜக காரன் எப்படி அதிமுக தொண்டர்களை கேன்வாஷ் பண்ணா? தாமரை தான் ரெட்டலை, ரெட்டலை இப்போ தாமரையா மாறிடுச்சு. வீடியோ வெளியே வந்து அதிர்ச்சி கொடுக்கலையா? அன்னைக்கு நம்ம எச்சரிக்கலையா அந்த கும்பல? பிஜேபி காரன் அதிமுக ஓட்டர்ஸ், அதிமுக கடைநிலை தொண்டர்களை, அதிமுகவில் இருக்கக்கூடிய கிளை மட்டத்தில் செயல்படக்கூடிய தலைவர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி காசை கொடுத்து தம் பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போய் புரட்டு பிரச்சாரங்களை செய்வதன் மூலமாக அதிமுகவை அழிச்சு ஒழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறாங்க அவங்க. நமக்கு இருக்கிற அக்கறை கூட எடப்பாடியாருக்கு இல்ல. 2 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் வாய் கிழிய பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. அந்த 2 கோடி தொண்டர்களை தக்க வைக்க உங்களுக்கு வக்கில்னா எதுக்கு தலைவரா இருக்கணும்? எதுக்கு தலைவரா இருக்கும் நான் கேட்கிறேன். 2026 எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமையுமா? அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தோட ஆட்சி அமையுமா? அம்மா மட்டும் உசுரோட வந்தா சங்கிலே மிச்சிருப்பாங்க. ஏயா, நான் எம்புட்டு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை கட்டி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அதுக்கு பிறகு மீண்டும் எழுந்து ஒரு கட்சியை கம்பீரமா கட்டி நிறுத்தி சாகும்போது கூட கெத்தா செத்தாலு நீங்க என்னடா அப்படி சொத்தையா இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க இந்த அம்மா இருந்தாங்கன்னா. ஏங்க, சொந்த கட்சியில அடிதடி நடக்குது, அதை சரி பண்ண முடியல இவர்களால. ஆனா 2026 ஆட்சி மாறும், பூச்சி மாறுமா? நெல்லையில அடிதடி நடந்துச்சா? கன்னியாகுமரியில அடிதடி நடந்துச்சா? கும்பகோணத்துல அடிதடியா? மதுரையில அடிதடியா? சேலத்துல அந்த கூட்டத்தவே நடத்தாம ஒத்தி வச்சுட்டு ஓடி போனீங்களா? அப்ப என்ன நடக்குதுங்க? மேடை கிடைச்சோன்னே அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கத்துறது. எதுக்கு தொண்டர்களை ஏமாத்துறீங்க? உண்மையை சொல்லி இந்த கள நிறுவனத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், நம்ம கட்சி எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு உண்மையை சொல்லி களத்துக்கு போங்க மிஸ்டர் எடப்பாடியார். நீங்க பண்றது அவர்களை ஏமாத்துற வேலை. நாம நல்ல ஓட்டு வங்கியோட இருக்கோம், நாம அப்படியே அறுத்து தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க கூச்சமே இல்லாம. நாடாளுமன்ற தேர்தல்ல 20.6% ஓட்டு அதிமுக வாங்கிருச்சான். ஆனா வெறும் 6% தான் திமுக வாங்குச்சான். நம்ம ஐயா எடப்பாடியார் அடிச்சு விடுறாரு. ஏங்க, 6% வாங்கின திமுக ஜெயிச்சு உக்காந்துருக்கு, நீங்க 20% வாங்கினவங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? முதல்ல கணக்க கரெக்டா பாருங்க. ஆக்சுவலா 34 தொகுதிகளில் போட்டிட்டது அதிமுக, 22 தொகுதிகளில் மட்டும் போட்டிட்டது திமுக. சரிங்களா? கூட்டணி பங்கீடு அப்படிதான் இருந்தது. ஆனா 34 தொகுதிகளில் போட்டிட்டு 20.6% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவோட 12 தொகுதிகளில் குறையா போட்டி போட்டு 27% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க திமுக. இன்னமும் உங்களவுக்கு ஒருவேளை 34 இடத்துல நின்னாங்க அப்படின்னா 41.48% அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 42% கிடைச்சிருக்கும். சும்மா பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் எடப்பாடி. கூச்சமே இல்லாம கோகுலேந்திரா அம்மா அன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்லிட்டு போறீங்க. உங்க பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சை கூட நிறைவேற்ற முடியாதவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அது பரிதாபத்துக்குரிய நிலையில நீங்க இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். எடப்பாடியார் 16 தீர்மானங்களை போட்டார் இல்லையா? அதுல
இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த சுரங்கம், இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட போறாங்கல்ல, அந்த தோண்ட போற சுரங்கத்துக்கு எதிராக மக்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க. நம்ம கூட அதை விரிவா பார்த்தோம். அந்த போராடக்கூடிய மக்களுக்காக கொதிச்சாரு சட்டமன்றத்துல. ஐயா கொதின்னு கொதிச்சாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததே இந்த கும்பல் தான். அதையும் நம்ம பார்த்துட்டோம். அதிமுகவினுடைய தம்பிதுரை தான் சுரங்கங்களை எல்லாம் ஏலம் விடுறதுக்கும் அரசு அதை தாராளமா செய்யுங்கன்றதுக்கும் எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இருந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஊட்டியது. இவ்வளவு வீடியோ வெளியான பிறகோ சட்டப்பேரவையில் போய் உட்காந்துக்கிட்டு நெஞ்சடி முத்திக்கிட்டு எடப்பாடியாரு நீங்க ஏன் தாமதமா அது பண்ணீங்க, நீங்க ஏன் தாமதமா, நீங்க இன்னைக்கு கூட இவங்களுடைய 16 தீர்மானங்கள்ல அந்த தீர்மானத்தை போட்டு, அதாவது அரிட்டாப்பட்டி அந்த தீர்மானத்தை போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். வலியுறுத்துறாங்களாம். வலிக்காம வலியுறுத்துறது. ஆனா திமுக பக்கம் வரும்போது கண்டிக்கின்றோம். இந்த அரசியல் அறிவுகட்டத்தனத்தினாலதான் நீங்க தோத்து போய் காணாம போயிருக்கீங்க. திமுக உங்களுக்கு எதிரியாவே வைங்க, ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிரியை நீங்க அடையாளம் பார்க்காம வச்சுட்டு இருக்கீங்க. அவங்களை எதுக்கும் போதுதான் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க. நான் செல்லமா தட்டுறேன் அப்படின்னு தட்டினீங்கன்னா மக்கள் உங்களை கைவிட்டுருவாங்க. இன்னைக்கு கொடுத்திருக்கிற 16 தீர்மானங்கள்லையும் திமுகவை கண்டிக்கிறேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசை வலியுறுத்துறேன். ஏன் வலியுறுத்துறீங்க? பயந்துட்டீங்களா? இல்ல உங்க மேல கேஸ போட்டுருவாங்க, இடி வந்துரும், ஐடி வந்துரும்ன்ற பயம் இருக்கா? இல்ல இவங்களுடைய தயவு நமக்கு இருந்தாதான் அடுத்த தேர்தல்ல கள்ள கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மக்கள் கேட்பாங்க இல்லைங்க. இருமாப்புடன் சொல்கிறோம், 200 தொகுதிகளில் வெல்வோம்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இல்லையா முதலமைச்சர். அதை சொல்லிட்டு 2026 குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு என்னன்னா, ஆட்சியை ஒழிங்க பூச்சியை ஒழிங்க அது உங்க இஷ்டம். ஆனா என்ன வைத்தறிச்சலான சூழல் நீங்க இருக்கீங்க தெரியுமா? உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காம, ஒரு ஆண்ட கட்சியாவே மதிக்காம, நேத்தி நேரம் கட்சி தொடங்கி களத்துக்கு கூட போகாம தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி உங்களை கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன்றுச்சே. அப்ப என்ன இருக்கு? அப்போ அதிமுகவும் முடிச்சு விட்டீங்க மிஸ்டர் எடப்பாடி. இந்த நேரத்தில் நாங்க 2026 ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு உருட்டக்கூடாது. குறைந்தபட்சம் கிளைகளையாவது வலிமைப்படுத்துங்க. எதிர்கட்சியா வர்றதுக்காவது முயற்சி பண்ணுங்க.